நெசமானி கூட வந்தா அந்த நிலவுக்கு குட்டி போவேன். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சேம் நீங்களும் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கங்க. டெய்லியும் இனிமேல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கைன்மாஸ்டர் ப்ரொஃபஷனல் லிங்க் இருக்குது. அதே மாதிரி இதோட டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் இந்த மாதிரி மேக் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜஸில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் போடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இந்த மாதிரியான நியூ டெம்ப்ளேட்ஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் நண்பா. வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க பாருங்கள். அதே மாதிரி சேம் எடிட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணலாம். இதில் ஒரு சின்னதாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோவை 1 minute வாட்ச் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக இது கவனிக்க முடியாமல் போயிடும். நீங்கள் வீடியோவை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 3 minutes தான் வரும் வீடியோவே. அதை நீங்கள் ஃபுல்லாக கவனிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம செம்மையான ஒரு டெம்ப்ளேட்டோட நம்மளே ஹோனாக க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட், அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி பார்டர் இமேஜ் அது ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணி இதை மேக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ப்ளஸ் சிம்ஜனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்க ப்ரெஸ் பண்ணி விட்டுச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சேனலில் நிறையா கைன்மாஸ்டர் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கனாலே தெரியும். இதுவும் சேம் மெத்தடில் வர மாதிரி இருக்கும். 9:16 செக்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய ஃபைல் உள்ள போகும். நீங்கள் உங்கள் ஃபைல் உள்ள போயிட்டு அதை நீங்கள் உங்களுக்கு டவுன்லோட் ஃபைலில் தான் வரும். ஆல்மோஸ்ட் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. டெம்ப்ளேட்டோட பார்த்தீங்கன்னா 33 செகண்ட். இது மூட் அப்படின்ற ஒரு லவ் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேயர் ஆட் பண்ணணும். லேயர் உள்ள போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிங்க. இதே ஃபோட்டோ வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு என்கிட்ட மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதே ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோவை ஆட் பண்ணிங்க. ஃபோட்டோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். நடுவில் இந்த பக்கம் அந்த கத்திரிக்கோள் இருக்கும் பக்கத்தில் அங்கே போயிட்டு ஸ்பிளிட் உங்களுக்கு கொடுத்துடணும். இந்த ஃபுல்லு இது கொடுத்தீங்கன்னா ஃபிட் ஆகிடும். இதை நீங்கள் ஃபுல்லாக ஈத்துட்டுங்க. ஈத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு இதை ஒரு டூப்ளிகேட் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே 3 டாட் இருக்குது, அதை டச் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் அப்படின்றத 2 உருவாக்கிங்க. அப்புறம் ஒரு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. இதோட பார்டர் இமேஜும் ஆட் பண்ணிங்க. லேயர் உள்ள போயிட்டு பார்டர் இமேஜ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 3 பார்டர் இமேஜ் வரும். அதை 3த்துமே டவுன்லோட் பண்ணிங்க. எப்போ இருந்தால் உங்களுக்கு சேனல் யூஸ் ஆகும். இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் இமேஜ் வந்துடும். பார்டர் இமேஜும் அந்த கத்திரிக்கோள் பார்த்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல்லாகிக்கிட்டோம். இப்போது அதையும் ஃபுல்லாக ஈத்துவிட்டுங்க. உங்களுக்கு இதில் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன்னு சொன்ன பாருங்கள். இந்த பார்டர் இமேஜை டச் பண்ணிவிட்டு இங்கே இந்த பிளெண்டிங்கில் போயிட்டு ஓவர்லே அப்படின்றத கொடுத்துங்க. கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓவர்லே கொடுத்து முடிச்சோடனே வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். இந்த 2வது ஆட் பண்ணிங்க பாருங்கள் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் போயிட்டு பிளெண்டிங் ஸ்க்ரீன் மாற்றிங்க. அதே மாதிரி இந்த டூப்ளிகேட் ஃபைலில் போயிட்டு பிளெண்டிங் ஸ்க்ரீன் மாற்றிங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போது இந்த 2வது இருக்குது இந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் இதில் எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்த பாருங்க. அதை 2வது இருக்கிற ஃபோட்டோ டச் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளே போவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேஷன் 3வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கொஞ்சம் ஏற்றணும். ஒரு 3 வச்சுக்கோங்க. 3 வச்சுட்டு டிக் கொடுத்துங்க. அந்த ஃபோட்டோவை மறுபடியும் டச் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷன் கொடுத்து பிளிங்கர் அப்படியே 3வது ஆப்ஷன், அதே மறுபடியும் 3வது ஆப்ஷன் பிளிங்கர் அப்படி கொடுத்துட்டு டிக் கொடுத்துங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ப்ளே ஆகும். ரொம்ப இந்த டெம்ப்ளேட் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணிக்கோனா. இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு கீழே இருக்குது. கைன்மாஸ்டர் டவுன்லோட் லிங்க்கும் கீழே இருக்குது. எல்லாமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பேஜ் க்ரியேட்டராக இருந்தால் உங்களுடைய அடையாளம், அதாவது வாட்டர் மார்க்கை மேலே போட்டு உங்களுடைய ஏதாவது பிஜிஎம் மேக்கர்னு வச்சுங்க. அதாவது பிஜிஎம் மேக்கர் அப்படின்ட்டு வாட்டர் மார்க்கை பிளெண்டிங் போய்ட்டு சின்னதாக எடுத்துகிட்டு இதை நீங்கள் உங்கள் பேஜில் போடுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறோம். அலைன் மோஷன், கைனமாஸ்டர், இந்த மாதிரி லவ் ஸ்டேட்டஸ், ஃபீலிங் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் மிஸ் ஃபார் எனி வீடியோஸ். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இது போல் நிறைய எடிட்டிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம உங்களை கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். ஆல்மோஸ்ட் நீங்கள் 1 minute 2 minute தான் பார்க்குறீங்க மாதிரி தெரியுது. ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா கொஞ்சம் கூட புரியாமல் போய்டும். எல்லா வீடியோவுமே பிளெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுப்போன்னு கிடையாது. ஒரு வீடியோ ஒரு எஃபெக்டோடு வரும். அதனால தான் உங்களால் ஃபுல்லாக வாட்ச் பண்ண சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.